வணக்கம் நண்பர்களே. MS வேர்டில் டெக்ஸ்ட்டை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு 3 வழிகளை காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஸோ முதல் வழி என்ன அப்படின்னு காமிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஹோம் டேப்பில் இந்த ஃபாண்ட்டில் இங்கே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹிடன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் ஆகிடும். ஸோ அந்த ஹிடன் டெக்ஸ்ட்டை திரும்ப பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேராகிராஃப் மார்க்கை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹைட் ஆகிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ரிவீல் ஆகும். இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+H ப்ரெஸ் பண்ணலாம். Ctrl+Shift+H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் ஆகிடும். ஸோ மறுபடியும் அதை ரிவீல் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேராகிராஃப் மார்க்கை அழுத்தலாம், அல்லது நீங்கள் Ctrl+Shift* இதை அழுத்தலாம். Ctrl+Shift* ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிவீல் ஆகும். ஹைட் ஆகிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் பர்மனெண்ட்டாக அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல இந்த பேராகிராஃப் மார்க் ஆன் பண்ணி ஸோ அதை ரிவீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்தெந்த பேராகிராஃப் நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஃபாண்ட்டுக்கு போங்க. இங்கே போயிட்டு இந்த ஹிடன் அப்படிங்கிற செக் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட் பேராகிராஃபையும் லாஸ்ட் பேராகிராஃபையும் ஹைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இந்த செக் மார்க் ரிமூவ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது பர்மனெண்ட்டாக அன்ஹைட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது அன்ஹைட் ஆகிருக்கு. சரி, இப்போ டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணக்கூடிய இரண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இரண்டாவது மெத்தடுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கர்சர் இங்கே வச்சுக்கோங்க, அதாவது ஒரு புது இடத்துல. அதுக்கப்புறம் இன்சர்ட் போய் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது, இன்சர்ட் கொடுத்துட்றேன். இதுக்கடுத்தது இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் ரேப் டெக்ஸ்ட் வந்துடுங்க. இதில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை தூக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் மேலே வச்சுருங்க, கொஞ்சம் பெருசாக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ இமீடியட்டாக யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது இதுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாது. இப்படியும் கூட நீங்கள் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணி விடலாம். சரி, இப்போ மூன்றாவது மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூன்றாவது மெத்தடுக்கு நீங்கள் கர்சரை ஒரு நியூ லொக்கேஷனில் வச்சுருங்க. வச்சுட்டு இன்சர்ட் போயிருங்க. அதுக்கடுத்தது வேர்ட் ஆர்ட்னு இருக்கும், இந்த வேர்ட் ஆர்ட்டுக்கு வந்துடுங்க. அதில் ஏதாவது ஒரு ஸ்டைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளெயின் ஸ்டைல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய டெக்ஸ்ட் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இது போல் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு போய் ரேப் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது இதை தூக்கிட்டு இந்த மார்ஜின் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சுருங்க. யூஸ்வலி இங்கே யாரும் மவுஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஃபார்மேட் போயிட்டு இந்த ஷேப் ஃபில் ஏதாவது கலர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒயிட் கலருக்கு மாற்றிடலாம், அல்லது நோ ஃபில் வச்சுருங்க. ஷேப் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நோ அவுட்லைன்னு வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஹிடன் டெக்ஸ்ட் இருக்கான்னா யாருக்கும் இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அத்துடன் நன்றி, வணக்கம்.